என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாசல்ல? ஏய் என்னது? 4 புள்ளி கோலம்பா. அது எனக்கு தெரியுது. ஏன் உன் முன்னாடி இது கூட போட மாட்டாளா இல்ல போடக்கூடாதுன்னு இருக்காளா? இந்த ஊர்ல இந்த தெருவில் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. 4 தலைமுறை கட்டி காப்பாத்துற மான மரியாதை போச்சு. இங்க பாரு, சியான்ல இருந்து பாட்டல்ல இருந்து 5-6 தலைமுறைக்கு இந்த தெருவில் எவன் பார்த்தா துண்டை இப்படி வச்சுக்கிட்டு போவேன். செருப்பை போட்டு நடக்க மாட்டாங்கடா. நம்ம எவனு பார்த்தா அசிங்கப்படுத்திக்கிருக்கேன், கோலத்தை போட்டுக்கிட்டேன். இங்க ஒரு ஊரே நின்று பார்த்துட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஜோ இன்னைக்கு அவளை இன்னொரு தடவை அவளை ஏதாவது சொல்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வையேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டீ போட போறேன், உனக்கு வேணுமா? அண்ணி நடந்து அப்புறம் அம்பியா மாட்டேன். ஒன்றும் புரியலையே. நம்ம எது சொன்னா ஏத்து பேச மாட்டேன். ஐயா பிடிச்சி மறுத்திட்டு போறேன். என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? டீ வேணுமா வேணாமா? 3 நாள் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. தூங்கு, கொடுத்து வச்ச மகாராணி, நல்லா தூங்கு. உனக்கு என்ன எவனை இழிச்சவன் சம்பாரிச்சு வீடு கட்டி வச்சிருக்கேன். தூங்கு நல்லா. என்னம்மா ஏன் ஸ்டைல் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? பரவாயில்லைங்க. டிஃபனுக்கு இட்லி செய்ய போறேன். தக்காளி சாம்பார் வைக்கலாம் டைம் இல்லை. தக்காளி தொட்டு தின்னுக்க. என்னடா பூனை எலியுமா இருந்தாங்க? 3 நாள் நான் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு கொஞ்சம் கொலாவுறாங்க. என்ன தலகாணி மந்திரம் போட்டாலோ? இப்படி இருந்தா ஆகாதே. உமாவே பெரிய மகாராணி நினைப்புல இருப்பா. இன்னும் மொத்தம் பிடிக்க முடியாது இவள. ஏற்கனவே என் முன்னாடி இந்த வெறியில இருக்கா கோவத்துல. இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளவுதான், மொத்தத்துக்கு வரவே மாட்டான். டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் போடுற மாதிரியே இருக்கு. நீ போடுற மாதிரியா? ஆமாங்க, நான் நல்லா தாங்க போடுவேன். நான் போடுறதுல என்ன குறை? சரி. ஏங்க, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? உங்க ஃபேமிலில டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா யாராவது டீ போட்டு வச்சா குடிக்கிறீங்க, ஏன்? எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு. ஒரு சேர்த்து வச்சு ரொம்ப மிச்சம் பண்ணுவாரு. இந்த டீ காஃபி குடிக்கிற செலவெல்லாம் எதுக்குன்ட்டு வெறும் சாப்பாடை வச்சு அந்த கஞ்சி தண்ணி குடிச்சு பசியாக்கிக்குவாரு. அதை குடிச்சிட்டு தான் வேலைக்கே போவாரு. அப்படி ஒவ்வொரு சேர்த்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாரு. இந்த டீ காஃபிலாம் அனாவசிய செலவுன்னு நினைக்கிற ஆள் அவரு. எங்க அம்மா வந்தாங்க, அது அப்படியே பழகிருச்சு. எங்களையும் அப்படியே வளர்த்துட்டாங்க. ஆனா வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா டீ போட்டு கொடுப்போம். அதுல மிச்சம் இருந்தா நாங்களே குடிச்சுப்போம். ஆனா எங்களுக்கு நாங்க போட்டு குடிச்சிக்க மாட்டோம். ஒரு டீக்கு இவ்ளோ கதையா? எங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு கதை இருக்கு. அதை நான் அப்பப்போ சொல்றேன். எங்க அப்பா குடும்பத்தை விட பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற ஆளு. ஆனா அந்த பணத்தை யாருக்காக சம்பாதிக்கிறோன்னு இப்ப வரைக்கும் அவருக்கு அது புரியறது இல்லை. சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பொருளுக்கு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை. வேலைக்கு போய் நானா சம்பாரிச்சு எனக்கு வேணுங்கிறத நானா பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கும் 1000 காரணம் கேட்பாங்க. இதெல்லாம் சொல்லி உனக்கு போர் அடிக்க விரும்பல, நீ விடு. மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. அவராது கோவத்தை விட்டு ஏதாவது பேசுவார்லங்க நம்மகிட்ட. எதை? அவரு தாத்தா ஆக போறத. அவர் நம்ம சொல்றது முதல் காதிலே வாங்க மாட்டாரு. அதையும் மீறி சொன்னோம்னா அவருக்கு தாத்தா ஆகிற பாசம் மட்டுமே இருக்குமே தவிர உன் மேலே கோபம் வரையாது. ஒரு பொண்ணு பிறகுன விஷயத்த ஃபர்ஸ்ட் புருஷங்கிட்ட சொல்லுவா, இல்லை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா. ஆனா நீ 2 பேர்த்துக்கிட்டையுமே சொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப.
ஏதோ ஒரு வகையில் நானாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மது நம்மளை பேசி சேர்த்து வச்சா. பண்ண தப்பெல்லாம் மறந்து எப்படி நானாக வந்து உங்ககிட்ட பேசணும், அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் அவராக வந்து பேசுவார். எப்படியும் நான் வேலைக்கு போயிடுவேன், நீ வீட்டில் தான் இருக்க போகிற, உனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போகும். அதை பார்த்துட்டு எனக்கு அவராக ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை வந்து பாருன்னு சொல்லுவார். அப்போ உன் மேலே அவருக்கு பாசம் வரும். அப்போ தெரியட்டும் தாத்தா ஆக போகிற சந்தோஷத்தை. அதுக்கப்புறம் வெட்டி கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு அவராக வந்து உங்ககிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் பெரிய தலைக்கட்டே விழுந்துடும். அப்புறம் எங்கள் அம்மா தானே, ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். அது வரை நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லக்கூடாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ம், சரிங்க. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சும்மா எதுவும் கத்திக்கிட்டு புலம்பிட்டு கிடக்காத. சொன்னல ஞாபகம் இருக்கட்டும், வளரி வச்சிடாத. டைமுக்கு சாப்பிட என்ன. சரி, உள்ள போ. ஃபோன் அடிச்சுக்க இருக்கு, எங்க ஆளை காணா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் எடுக்கல? எதுவும் பிரச்சனையா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, குளிக்க போயிருந்தேன், அதனால தான் கவனிக்கல. இப்போ கூட மாமா ஃபோன் எடுக்க தான் வந்தாரு, நான் வந்ததும் போயிட்டாரு. ஏதாவது சொன்னாரா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லங்க. சரி, இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிய வேணாம். அவர் ஏதாவது லூஸ் மாதிரி கத்திட்டு இருப்பாரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ எப்பவும் போல இரு. சரிங்க. ம். ம். ஹலோ ஹலோ, ஆ நீ சாப்பிட்டல்ல? சாப்பிட்டேங்க. சரி, ஓகேம்மா. ம். மணி 2 ஆக போகுது, மாத்திரை போடுறான்னா சரி சாப்பிட்டு வந்து மாத்திரையை போடுவா. ஹலோ, என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. ஏங்க, நான் சமைச்சதுல கொஞ்சம் மாமாக்கு எடுத்து வச்சேங்க. அவர் சாப்பிடாம முறைச்சிட்டு கிளம்பிட்டாரு. அவர் போய் லேட்டா தான் வந்தாரு. சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலங்க. கொஞ்சம் கேக்குறீங்களா? அவருக்கு ஒரு வேலையே கிடையாது. நான் வந்து பேசிக்கிறேன், நீ இதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்காம இரு. ம், சரிங்க. ம். ஏன்பா உன் மனசுல என்னப்பா நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ யாரை வேணா நினைச்சுக்க. எப்படி நினைக்காம இருக்க முடியும்? உன் முன்னாடி உனக்கு பக்கத்துல இருக்க, உனக்கு அந்த நினைப்பு இல்ல. என் முன்னாடி இப்போ எவ்வளவு நாள் ஆச்சுடா? மாத்திரை போடணும் நான் டயத்துக்கு, சாப்பாடு எனக்கு டயத்துக்கு கிடைக்குதா? உனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதானே வீட்டுல செஞ்சு வச்சா சாப்பிட வேண்டியதானே? அது எனக்கு தெரியும். நான் எப்படி சாப்பிடுறது? வாயில தான் சாப்பிடணும். வாயில சாப்பிடணும் எனக்கு தெரியும். எத்தனை நீ பட்டினி போட்டிருப்பா ஒரு வயசானவங்களை பார்க்காம. எனக்கு சாப்பிட பயமா இருக்குடா. இது வெத்தகத்தை வச்சு கொண்டு விட்டா முன்னாடி, அதான் சாப்பிடாம இருக்கேன்.
ஏங்க அவர்கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க, கண்டிப்பா புரிஞ்சு பாருங்க அவரு. என்ன சொல்ற சும்மா சொல்லுன்ட்டு. அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். மாமியா ஊருக்கு போயிட்டா நான் வரமாட்டா, கிழமை தனியா தானே இருக்கேன், ரசத்தை வச்சு கொண்டுட்டு நம்மளோட ஆடெல்லாம் பாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா போல்க. நடக்காது அது. என்ன பண்ண, கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி வீடு கட்டி சொத்து சம்பாரிச்சு பார்த்து ஒன்னொன்னா செஞ்சு பிள்ளைகளை படிக்க வச்சு அதுகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து இப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்க நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க. நான் இவ்வளவு சம்பாதிக்க எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை. என் பொண்டாட்டி வர நான் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். பயமா இருக்கு உங்களை நினைக்கும் போது. இங்க பாருமா, எங்க அப்பா பத்தி தான் உனக்கே தெரியும்ல. அவர் ஏறுனா ஒரே அடியே ஏறுவாரு, இல்லை இறங்குனா ஒரே அடியே இறங்கிடுவாரு. இப்ப நம்ம சொல்ல வேணாம், ஒரு நாள் சொல்லுவோம், இல்லை அவரே புரிஞ்சுப்பாரு. நீ எதுவும் நினைச்சுக்காது. சாப்பிட்டியா? சரி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாப்பாடு எடுத்துவே. எங்க மாமாவையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? கம்மன் சாப்பிடு. மத்தியானம் ஆக்கிற சாப்பாடு கட்டாக போகுது, இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல. தனியா ஆக்கி சாப்பிட்றாங்களே. ஓ, அப்ப சந்தேகப்பட்டு சரியா போச்சு. இல்லை விட சாப்பிடல நானு. ஊட்டுறத பாரு, ஊட்டு. என்னையும் முன்னாடி பிரிச்சு வச்சு நீங்க இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கைய. எங்க போன் அடிக்குது பாருங்க. காலைல பேசிக்கலாமா? எங்க ஏதோ மேனேஜர்னு வருதுங்க. சார் சொல்லுங்க சார். அஜித், நீங்க உடனே பெங்களூர் கிளம்பணும், ரெடியா இருங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க அஜித், ரக்ஷன் போக வேண்டியதா இருந்துச்சு, இப்போ அவரால் முடியலன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் போகணும், ரெடியா இருங்க. சரி, இப்போ எப்படி சார்? அஜித், எமர்ஜென்சி சுச்சுவேஷன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரெடியா இருங்க, நான் கேப் அனுப்புறேன். சரி சார். எங்க எதுவும் பிரச்சனையாங்க? இல்லைம்மா, இப்போ ஒர்க் வைஸ்மா பெங்களூர் போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுங்க? இல்லைம்மா, இந்த ப்ரொமோஷன் பற்றி பேசியிருந்தேன்ல, அதுக்காக. இந்த டைமில் நான் எப்படி உன்னை இங்கே விட்டுட்டு போகிறது? கிளம்புங்க, நான் பார்த்துப்பேன். ப்ரமோஷன் அது இதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருந்துப்பேன். மாமா இருக்காருல்ல, நாங்கள் இருந்துப்போங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ ஒழுங்காக டேப்லெட் எடுத்துக்கோ. என்கிட்ட வெஸ்ட்டை வச்சு கலையை தப்பிச்சிட்டியா? சாப்பிடல. என்கிட்ட செய்வனையும் ஒன்று வைக்க போறாரா? வேணா அம்மா வேணா அவங்க இருந்துட்டு சொல்லு. பார்த்து பத்திரமா இரு. அப்படின்னா பேக் வேற வச்சிருக்கேன். பழைய ரேட்டி நகை முடியெல்லாம் கொண்டு போறானா? செய்வன் வச்சு கொலை சொல்லிருப்பா. பயங்கரமான ஆளு. நான் வேலை விஷயமா வெளியூர் போகிறேன், வரதுக்கு 1 வாரம் ஆகும். சும்மா புலம்பிட்டு இல்லாமல் சாப்பிட்டு வீட்டில் இரு. திரும்பி வரதுக்குள்ள பிரச்சனை பண்ணி வைக்காத. சரிம்மா, நான் வரேன். நான் போய்க்கிறேம்மா, நீ உள்ள போ. சரிங்க. இன்னும் பிரச்சனை பண்ற, நீங்களும் பிரச்சனை பண்ணவே மாட்டீங்க. ஒரு முடிவோட இருக்கா அவளுக்கு. மரம் நிறைய தள்ளியிருக்க, விஷம் நிறைய ஊத்திருப்பாளா? கொல்லாம விட மாட்டான். கொண்டாடி வர ஊர்ல நேரம் தப்பிக்க முடியாது, தூக்கி கீழே ஊத்தி விட்டுருவோம். தப்பிச்சட்ட சாமி. மாமா, டிஃபன் என்ன பண்ணட்டும்? மொதல் டீல வச்சு கொடுத்தா தப்பிச்சுட்டேன். டிப்பல் நிலத்தை வச்சு கொடுக்க போறாரு தெரியல. அவனை கொல்லாம விட மாட்டா போல்க. டீ குடிச்சது வயிறு ஃபுல்லா இருக்குமா? டிப்பனுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் சொல்றப்போ.
இன்னும் வந்துச்சு அழுதுட்டு போச்சுன்றேன், 3 நாள் தங்கிச்சுன்றேன். மாமா ஓய் கேட்கணும்னு நினைச்சேன். ஆ, ஒரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்களா புதுசா, அவங்க யாரு? எங்க இங்கயா? ஆமா. என் மருமகன் நானும் இருக்கு. அப்புறம் இந்த அக்கா மா வாமா. வீட்டுக்கு யாருமா ஒரு பொண்ணு வந்துச்சாமலமா? யார் அது? உன்னைத்தான் கேட்கிறேன். இதென்ன வீடா இல்ல வேற மாதிரி இடமா? 3 நாள் தங்கி இருந்திருக்கு, ரோட்ல வர அழுதுகிட்டு போச்சா? தெருவே கேவலமா பேசுது. என்ன அங்க நடக்குது? வாயை திறந்து சொல்லு. வாயில முத்தா வச்சிருக்கேன். வாயை திறந்தா கொட்டிடுமா முத்து? இது பெரிய அமுக்கலாச்சே. ஊமையா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிற பிள்ளையாச்சே நீதான். அவன் வரட்டு அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். போகும்போது எலியும் பூனையும் மறந்தீங்க, வரும்போது கொஞ்சம் கொலாதிக்கிறீங்க. தலாணி மந்திரம் நல்லா போட்டு அவனுக்கு நிக்காத போ. அவன் வரட்டு அவங்கிட்ட பேசிக்கிறேன். அப்பாவி மாமனாரை விஷம் வைத்து கொன்றாள் மருமகள். எப்பா, இங்கே இந்த குடும்பம் தானா? இப்ப சாப்பிடுங்க மாமா. அம்மா, ஏய், என்னமாச்சே? வயிறு வலிக்குது மாமா. வயிறு வலிக்குதா? இப்ப சாப்பிடுங்க மாமா. ஓ, பழமொழி சொல்பா, கேள்விப்பட்டிருக்கியா? வினை விதைச்சவன் வினைய இருப்பியான், தினை விதைச்சவன் தினைய இருப்பியான். பிசனஸ் வச்சு என்ன கொல்ல பார்த்த, இன்னைக்கு பார்த்த நீயே சாப்பிட்டு பாரு. என் முன்னாடி ஒரு 4 பொறுக்கியை தின்னுட்டு அங்க போய் துப்பிட்ட. உள்ள எச்சி போயிடுச்சு. அதான் ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. பத்தியா? செத்து தொலை. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா? ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா? நான் முடியாம கிடக்கும்போது உனே கூப்பிட்டேன்னா உன் புருஷனை கூப்பிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போக. இந்த மிலிட்டரி கேர் மாதிரி அப்படி டக்கு 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 நடந்து போ. செத்து தொலை. அப்படியே போய் செத்து தொலை.